ஹலோ சிஏ ஃபைனல் ஓகேவா கேஸ் சினாரியோ மொத்தம் 3 சினாரியோஸ் முடிச்சிட்டோம். இது 4th சினாரியோவுக்கு போகிறோம். ஸோ இந்த சினாரியோவில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்று கன்சாலிடேஷன் பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க எஸ்ஏ 710 அதாவது அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. மேம் எனக்கு அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது அப்படின்னா பயப்படாதீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். அது எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும், அதுவே தாராளமாக போதும், சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினை படிச்சிடலாமா? நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் படித்து சொல்லி கொடுத்து தான் இந்த கொஷினுக்குள்ளே போவேன். பட் இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ்லாம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட எஸ்ஏ 710ஐயும் அதுக்கப்புறம் சிஎஃப்எஸ்ஸையும் ஓரளவுக்கு லைட்டாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பட் அது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு எஸ்ஏ 710 வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை ஒரு 5 minutesல குவிக்காக நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிடுறேன் எஸ்ஏ 710. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஸ் சினாரியோ அதாவது கொஸ்டின் என்னன்னு ஃபஸ்ட்டு படிச்சிடலாம், சரியா? மிஸ் ஏஎன்எஸ் அண்ட் அசோசியேட்ஸ் ஓகே have been appointed as statutory auditors of Delco Limited. ஓகே சரி, ஓகே. இங்கே வந்து கம்பெனி வந்து டெல்கோ, சரியா? அசோசியேட்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஏஎன்எஸ். இது வந்து லிஸ்டட் கம்பெனி. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நான் ஏன் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. இனிமேல் இந்த லிஸ்டட் கம்பெனி சும்மா கம்பெனின்னு எல்லா இடத்துலையும் சொல்ல போகிறாங்க, சரியா? ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 23-24 டெல்கோ லிமிடெட் வந்து டீல்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷூஸ். இதெல்லாம் சும்மா அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் தான், இதெல்லாம் தேவையே இல்லை, சும்மா கதைக்காக சொல்கிறாங்க. டியூரிங் தி ஆடிட் தி ஆடிட்டர் ஃபவுண்ட் தட் த கம்பெனி ஹேஸ், இனிமேல் த கம்பெனின்னு சொன்னாலே அது யார் அப்படின்னு கேட்டால் அந்த டெல்கோ தான். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஹியர் இன் ஆஃப்டர் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் த ஆடிட் வந்து த ஆடிட்டர் ஃபவுண்ட் தட் த கம்பெனி ஹேஸ் அக்வயர்ட் 2 subsidiaries. ஒன்று வந்து சோல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் டீலிங் இன் சம்திங் சோல் ஷூஸ் அந்த மாதிரி. அண்ட் சாக்கர் லிமிட்டட்னு ஒன்று அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிட்ஸ் ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இது ரெண்டுமே வந்து சப்சிடரி கம்பெனிஸ். யாருக்கு? டெல்கோக்கு 2 சப்சிடரி கம்பெனி இருக்குது, ஓகேவா? அது அவங்க எந்த வருஷம் அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 23-24 அந்த வருஷத்தில் 2 சப்சிடரி அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஒன்று சோல் லிமிடெட், இன்னொன்று வந்து சாக்கர் லிமிடெட். இந்த ஆடிட்டர்ஸ் ஆஃப் சோல் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அண்ட் சாக்கர் லிமிடெட் வந்து யாருன்னா வேற ஒருத்தவங்க, தட் இஸ் இந்த சிஎஃப்எஸ் ஆடிட் பண்ணுறவங்களே அவங்களும் கிடையாது, XYZன்னு வேறு ஒரு அசோசியேட்ஸ் தான். அந்த 2 கம்பெனியும் தனித்தனியாக சப்சிடரிஸை ஆடிட் பண்ணுறாங்க. அடுத்தது டெல்கோ லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேஸ் ப்ரிப்பேர்ட் த சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 சப்சிடரி இருக்கு இல்லையா, அண்டர் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இண்டேஎஸ் 110 படி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்டட் கம்பெனிஸில், அதனால கம்ப்ளீட்டாக வந்து சப்சிடரி கம்பெனிஸ் அதை வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்சாலிடேட் வந்து எஃப்எஸ் என்னன்னா சோல் லிமிடெட் மட்டும்தான் கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க, சாக்கர் தான் பண்ணலை. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. However, the company has not consolidated the FS of Soccer Limited தான் அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா அதுவுமே அதே கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் தானே அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்னென்னா அந்த ஃபேர் வேல்யூஸ் எல்லாம் சரியாக தெரியல. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னுடைய ஃபேர் வேல்யூ இன்னும் அவங்க டிட்டர்மைன் பண்ணலையாம். ஆஸ் ஆன் அக்விசிஷன் டேட் அவங்களுக்கு இன்னும் பக்காவாக தெரியலையாம். அதை வந்து அவங்க வேல்யூ பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து அது பேர் கன்சால்டேட் பண்ண மாட்டாங்களாமா. திஸ் அக்விசிஷன் வந்து இஸ் அக்கௌண்டட் ஃபார் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போதைக்கு சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை போட்டு வச்சுக்கிட்டு அப்புறமா நாங்கள் அதை கன்சால்டேட் பண்ணிக்கிறோம், அடுத்த வருஷத்துக்கு மேலே நாங்கள் கன்சால்டேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி டெல்கோ சொல்லியிருக்காங்க. இது கரெக்டானு கேட்டால் இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பு. அடுத்து என்ன சொல்கிறோன்னா ஹேட் த கம்பெனி, அதுவும் இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க பாருங்களேன், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த அளவில் இப்போது நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சப்சிடரி கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி தான் ஆகணும். ஆல் சப்சிடரிஸ் ஷுட் பி கன்சாலிடேட்டட், கன்ஃபார்மாக கன்சாலிடேட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ஏதாவது ஒரு ஆங்கிளில் இவங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் சும்மா ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 50,000 தான். ஸோ இவங்களுக்கு அது சப்சிடரி கம்பெனி. ஸோ இவங்களுக்கு ஒரு 500 சப்சிடரி கம்பெனி இருக்குது, அதில் இதுவும் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு கம்பெனிக்கு 500 சப்சிடரி கம்பெனி இருக்குப்பா, அதோட சேர்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் அப் சும்மா 1 lakh கொடுத்துருக்காங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருப்பா அந்த பிஸ்னஸை அப்படின்னு சும்மா ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு 100% சப்சிடரி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அது ரொம்ப இம்மெட்டீரியலாக இருக்கிறதுனால ரொம்ப 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 ஒன்றுமே பெரிய எஃபெக்டே கிடையாது. அது கன்சால்டேட் பண்ணாலும் பெரிய எஃபெக்ட் இல்லை, கன்சால்டேட் பண்ணலனாலும் பெரிய எஃபெக்ட் இல்லை. அது ரொம்ப ட்ரிவியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரேர் சினாரியோவில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சரி ஓகே அதை வந்து கன்சால்டேட் பண்ணனா பரவாயில்ல அப்படின்னு க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாம். எப்போது ரொம்ப ரேர் சிச்சுவேஷனில்
அதனுடைய இம்பேக்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 1% கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிக்கு அவங்க ஒரு சப்சிடரி கம்பெனிலையும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு சும்மா ஒரு 1 lakh கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்து ஒரு 1 lakh கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் அவங்க வந்து ஒரு 50 அந்த கம்பெனியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 லட்சம் தான் வச்சுக்கோங்க. அதில் இவங்க சும்மா 1 lakh எழுதி கொடுத்துருக்காங்க செக்கு. இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே சேர்க்கணுமா அப்படின்றதான் இங்கே கேள்வி. அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதுக்கு 1 lakh கொடுத்துருக்கீங்க, அதோட இம்பாக்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 1% கூட இல்லைப்பா பெருசா அப்படின்னா ரொம்ப ரேர் சினாரியோஸில் மட்டும்தான் நீங்கள் கன்சால்டேட் பண்ணாமல் விடலாம். மற்றபடி 99.99% கண்டிப்பாக கன்சால்டேட் பண்ணணும். இதில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாதுன்னு வேறு அவங்களே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒருவேளை இந்த சாக்கரு சோல் ரெண்டுத்தையும் கன்சால்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட எஃபெக்ட் செம்ம மெட்டீரியலாக இருக்குமா. அப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, சாக்கர் சோல் ரெண்டுத்தையும் கன்சால்டேட் பண்ணால் செம்ம மெட்டீரியல் எஃபெக்ட் வந்திருக்கும் அப்படின்றாங்க. அப்போ பண்ணாததுனால அந்த மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்குது தானே போகுது. ஒமிஷன் இஸ் ஆல்சோ மிஸ்டேட்மெண்ட் தான். அதாவது நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விடுறதுமே ஒரு மிஸ்டேட்மெண்ட் தான். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும், கன்சால்டேட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க, அது தப்பு தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஏன்னா அவங்களே வேறு சொல்லிட்டாங்க, ஒரு மெட்டீரியலான ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டீரியலான ஒரு எஃபெக்ட் இம்பாக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, மார்ச் 31 முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ண வந்துட்டாங்க ஆடிட்டர்ஸ். பண்ணும்போது இப்போ என்னடாப்பா பண்ணுறது, இந்த கன்சால்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவங்க வேறு சாக்கருக்கு ப்ரிப்பேர் பண்ணலையே, நம்ம என்ன பண்ண போகிறோமோன்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்தது த ஆடிட்டர்ஸ் ஆல்சோ ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் கிட்டே கேட்குறாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கன்சாலிடேட் பண்ணலைங்கிறது நீங்களே மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களோட எஃப்எஸ்லன்னு சொல்கிறாங்க. த ஆடிட்டர்ஸ் ஆல்சோ ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் டு டிஸ்க்ளோஸ் தேர் ரீசன் ஃபார் நான் கன்சாலிடேஷன். எதுக்காக நீங்கள் கன்சாலிடேட் பண்ணல அப்படிங்கிற ரீசனை உங்களோட நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஒரு டவுட் வரும், ஒருவேளை அந்த கம்பெனி இந்த மாதிரி நாங்கள் இந்த ரீசனுக்காக தான் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு கொடுத்துட்டா உடனே ஆடிட்டர் ஃப்ரீ ஆகிடுவாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கன்ஃபார்மாக அவங்க கன்சாலிடேட் பண்ணியிருக்கணும். அவங்க கன்சாலிடேட் பண்ணலை. ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரீசனை கொடுங்கன்னு சொல்கிறாரு. பட் தட் டசன்ட் மீன் ஹீ வில் கிவ் அ க்ளீன் ரிப்போர்ட். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுவும் இல்லாமல் அவங்க இந்த சாக்கரும் சோலையும் நீங்கள் வந்து யூனோ ஹவு டு யூ கால் தட் கன்சாலிடேட் பண்ணியிருந்தால் அதோட எஃபெக்ட் மெட்டீரியலாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க கொஸ்டினில். அப்போ என்ன அர்த்தம், இட் ஹாஸ் அ மெட்டீரியல் எஃபெக்ட்னு அர்த்தம். அப்போ கன்ஃபார்மாக இதை நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணாமல் விட்டதுனால அதோட எஃபெக்ட் டெஃபினட்டாக சிஎஃப்எஸ்ல மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனால் கன்ஃபார்மாக ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா ஹில் ஒன்லி கிவ், ஒன்று ரொம்ப பர்வாசிவ் எஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஹில் கோ ஃபார் அட்வர்ஸ் ரிப்போர்ட்டு. இல்லை மெட்டீரியல் பட் நாட் ஸோ பர்வாசிவ்ன்ற மாதிரி எஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஹில் கோ ஃபார் குவாலிஃபைட். பட் டெஃபினட்டாக க்ளீன் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் அவரால் கொடுக்கவே முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ஆல்சோ த எஃப்எஸ் ஆஃப் த டெல்கோ லிமிடெட் ஆஃப் த கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஹவ் இன்க்ளூடட் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து எஸ்ஏ 710 நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஸ்ஏ 710 2 இருக்கும். ஒன்று கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ், இன்னொன்று கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ரெண்டுத்தில் கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்தியன் சினாரியோக்கு பெருசாக ஒத்தே வராது. அது வெளிநாட்டில் தான் நிறைய இருக்குது. அந்த கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24-25 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா 23-24, 22-23 இல்லை அதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்தோட டேட்டாவை அப்படியே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆடிட்டர் சைன் போடும்போது அவர் வந்து 24-25 அந்த இயருக்கு மட்டும் சைன் போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து 4 ஒப்பீனியன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 24-25க்கு டீட்டெயில்ஸ் இருக்குமா, அதுக்கு ஒரு ஒப்பீனியன், 23-24க்கு ஒரு ஒப்பீனியன், 22-23க்கு ஒரு ஒப்பீனியன். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 காலம் இருக்குன்னா 3 ஒப்பீனியன் கொடுக்கணும், 4 காலம் இருக்குன்னா 4 ஒப்பீனியன் செப்பரேட்டாக கொடுக்கணும், 2 காலம் இருக்குது இந்த வருஷத்து இதுக்கு முந்தின வருஷத்துக்கு மட்டும் இருந்ததுன்னா 2 ஒப்பீனியன் கொடுக்கணும். இது வந்து கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு, அதாவது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கே 2 காலம் போட்டிருந்தாங்கன்னா மட்டும் இது இல்லைப்பா. இந்தியன் சினாரியோவில் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கரஸ்பாண்டிங் ஃபிகர்னு சொல்கிறாங்க. அப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகர்னா என்ன, எஸ்ஏ 710 கரஸ்பாண்டிங் ஃபிகர்னா என்ன, இந்தியன் சினாரியோவில் இந்த வருஷத்தோட ஐட்டம் போட்டிருக்கீங்களா, அதாவது நீங்கள் ஜஸ்ட் வந்து போன வருஷம் இந்நேரத்துக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்காக அது சும்மா கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் கரஸ்பாண்டிங் ஃபிகர். இந்த கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு தனியாக ஒரு ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணுமா, அப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகரை கூட சேர்த்துருக்காங்க அப்படின்றதுனால ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு செப்பரேட் ஒப்பீனியன் கொடுக்கணுமா. அப்போ 24-25 இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன 2 ஒப்பீனியன் கொடுக்க முடியும், 24-25 ஒன்று, 23-24 ஒன்று கொடுக்க முடியுமா? அப்போ நம்ம 2 வருஷத்துக்கு ஆடிட் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் ஒப்பீனியன் கொடுப்போம். பட் நம்மளோட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முந்தின வருஷத்தினுடைய இன்ஃபர்மேஷனை பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 2-3 சினாரியோஸ் இருக்குது.
ஒன்று நீங்கள் வந்து இப்போ இந்த எஸ்ஏ 710 பொறுத்த வரைக்கும் நிறைய சினாரியோஸ் இருக்குது. சினாரியோஸ் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 1 செகண்ட் ஒரு சினாரியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே சே தட் எஸ்ஏ 710 படி நீங்கள் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை பார்க்கும்போது யூ ஹேவ் ஃபியூ சினாரியோஸ். சினாரியோ நம்பர் 1, அதாவது நீங்கள் ஆடிட் பண்ணுறது 24-25 வச்சுக்கோங்களேன். 23-24 அந்த வருஷத்தினுடைய எஃப்எஸ்ஸை அவங்க ஆடிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக கூட இருக்கும். நீங்கள் தான் முதல்ல அவங்க ஆடிட் பண்ணவே போகிறீங்க. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் எடுத்து இங்கே போட்டிருக்காங்களே அது டோட்டலி அன்ஆடிட்டட். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அன்ஆடிட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ரிகாஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் அன்ஆடிட்டடாக இருக்குது. கரெக்டாக? ஏன்னா போன வருஷம் அவங்க ஆடிட்டே பண்ணல. ஸோ இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் அன்ஆடிட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அது உங்களோட கடமை. இன்னொன்று, லாஸ்ட் இயர் வந்து வேறு ஒரு ப்ரிடிசஸர் ஆடிட்டர், ஓகேவா, ப்ரிடிசஸர் ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் லாஸ்ட் இயர் ஆடிட் பண்ணாமலாம் இல்லை, போன வருஷம் வேறு ஒரு ஆடிட்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. ஜாலி. நமக்கு அவங்க க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இந்த வருஷத்தோட ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கும்போது அப்படியே அதர் மேட்டர் பேராகிராஃபில் போயிட்டு இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்துலேருந்து எடுத்த ஃபிகரு, நாங்கள் வந்து இதை மட்டும் கரெக்டாக சரி பார்த்துட்டோம். போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கோ, போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் இங்கே கரெக்டாக லிஃப்ட் பண்ணி போட்டிருக்காங்களா நாங்கள் பார்த்துட்டோம். அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. பட் லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் நாங்கள் ஆடிட் பண்ணல, அதை ஆடிட் பண்ணது வேறு ஒருத்தர் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே சொல்லணும்? அங்கே சொல்லணும், அதர் மேட்டர்ஸில் சொல்லணும். ஓகேவா? இது ப்ரிடிசஸர் ஆடிட்டர் பண்ணியிருந்தா. ஒருவேளை போன வருஷம் ப்ரிடிசஸர் ஆடிட்டர் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் அங்கே அவர் என்ன கொடுத்துருக்காரு? he says that something is wrong. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் குவாலிஃபைட் ஒப்பீனியனோ இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியனோ கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ரீசனுக்காக அவர் அதை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். வை குவாலிஃபைட் ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் இஸ் பீங் கிவன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும்லப்பா, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று பர்வேசிவாக இருக்கும், இல்லை ஜஸ்ட் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு மட்டும் இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி லாஸ்ட் இயர் ப்ரிடிசஸர் ஆடிட்டர் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, இல்லைனா அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த எந்த மிஸ்டேக்குன்னு அவர் சொன்னாரோ அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள் நம்ம சொல்லணும். சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம். இதுமாதிரி லாஸ்ட் இயர் தான் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, பட் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அதர் மேட்டர் பேராகிராஃபில் கொடுத்துட்டு அவங்க எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதர் மேட்டர் பேராகிராஃபில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸோ ரீசன்ஸை மட்டும், அதாவது லாஸ்ட் இயர் ப்ரிடிசஸர் ஆடிட்டர் பண்ணியிருந்தாரு, அவர் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, அப்படி இல்லைனா அவர் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. பட் அது எதனால் கொடுத்தாரோ அந்த தவறு வந்து இன்னமும் நீடிக்கலை, அது எல்லாத்தையும் அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அதர் மேட்டர் பேராகிராஃப் அது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இவர் வந்து இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவர் தாராளமாக க்ளீன் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த வருஷம் ப்ரிடிசஸர் ஆடிட்டர் ஒருவேளை லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னால இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு குவாலிஃபைடாவோ இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியனாவோ கொடுத்து அதனோட எஃபெக்டை நீங்கள் சரி பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் நாட் கரெக்டட், நீங்கள் அதை கரெக்ஷனே பண்ணிக்கலாம். அதாவது மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் ஏன் இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி போன வருஷம் ப்ரிடிசஸர் ஆடிட்டர் உங்களுக்கு வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, இந்த ரீசனால் கொடுத்துருக்காரு, அந்த ரீசன்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. அன்கரெக்டடாக அப்படியே வச்சுருக்காங்க, நாங்களாம் எதுவும் கரெக்ட் பண்ண முடியாது, இப்படி தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தயவு செய்து அந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி, ஏன்னா போன வருஷத்தோட திங்ஸும் இதில் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஃப் இட் இஸ் ஸ்டில் ரிமைனிங் அஸ் அன்கரெக்டடாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கோ திஸ் இயர் யூ கோ ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் அக்கார்டிங்லி. வேறு வழி கிடையாது. ஒன்று நீங்கள் ஆடிட் பண்ண போகிற அந்த ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கரஸ்பாண்டிங் காலமில் இருக்கிறது போன வருஷம் அன்ஆடிட்டடாக இருக்கணும், இல்லை ஆடிட்டடாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். அன்ஆடிட்டடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும் செக் பண்ணி போன வருஷம் எதுவுமே செக் பண்ணலன்றது இன்ஃபர்மேஷன் மட்டும் ஓஎம்ல சொல்லிட்டு நீங்கள் பாட்டு க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவே ஆடிட்டடாக இருந்து க்ளீன் ரிப்போர்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவே ஆடிட்டட் ஆனால் வந்து அவங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டதுனால தே ஹவ் கிவன் குவாலிஃபைட் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னால் அந்த மிஸ்டேக்ஸை இவங்க இப்போ கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. வி கேன் கோ அஹெட் வித் க்ளீன் ரிப்போர்ட் இஃப் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஃபைன். ஆனால் லாஸ்ட் இயரில் அவங்க வந்து குவாலிஃபைட் ஒரு அட்வர்ஸ் கொடுத்து அந்த ரீசன் அவங்க இன்னுமே கரெக்ட் பண்ணிக்கல, மேனேஜ்மெண்ட் இன்னுமே அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையோ இல்லை எனிதிங்கோ அவங்க கரெக்டே பண்ணிக்கலைன்னா வேறு வழி கிடையாது நமக்கு. நம்ம இந்த வருஷத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் லாஸ்ட் இயரோடது அவங்க பண்ணாததுனால அதனோட எஃபெக்ட் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும்ல, அப்போ அது கண்டிப்பாக மெட்டீரியலாக இருக்கும்ல. ஸோ வெறுமனே மெட்டீரியலாக இருந்ததுன்னா கோ ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன், மெட்டீரியல் அண்ட் பர்வேஸ்னா கோ ஃபார்
அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்றது தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதாப்பா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு ஓப்பனிங்க்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் டெல்கோ வந்து இன்க்ளூடட் தி கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்னது? ஃபர்தர் த ஆடிட்டர்ஸ் ஆல்சோ கன்சிடரிங் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வந்து ஒரு குழந்தைய கூட கேட்டால் கூட எழுதிடும். இந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த 6 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின். இதை வந்து ஈஸியாக இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் கூட எழுதிடுவாங்க. ஏன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க? மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை யாரோட பொறுப்புன்னு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் பொறுப்பு தான். ஆனால் ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும் போதே ஒரு ஹெட்டிங் என்ன பண்ணிடணும்? திஸ் இஸ் தி மேனேஜ்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் தான் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவர் கொடுக்கணும்ல அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில். அதை தான் கேட்குறாங்க. ஆடிட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடரிங் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன் த ஆடிட் ஆஃப் சச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் என்கேஜ்மெண்ட் லெட்டரை எழுதும் போதே ஆடிட்டர் என்கேஜ்மெண்ட் லெட்டரை எழுதும் போதே மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குறிப்பிட்டு எழுதி தான் என்கேஜ்மெண்ட் லெட்டரை கொடுப்பார். அவங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் இவர் ஆடிட்கே போவார். அது இல்லாமல் அதை விட ரொம்ப மெயினாக இந்த மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு ஆடிட்டர் மென்ஷன் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணுவார். என்னென்ன மென்ஷன் பண்ணுவார்? இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இது, மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் விலாவரியாக கொடுப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து சிஏ இன்டர்மீடியட் லெவல் கொஸ்டின். இது ஒரு கொஸ்டின் மட்டும் ஐ உடன் அக்செப்ட் சிஏ ஃபைனல் லெவல் கொஸ்டின் அக்செப்டே பண்ண மாட்டார். மொக்க கொஸ்டின் இது. மற்றபடி எஸ்ஏ 710 ஓகே சிஏ லெவல் ஃபைனல் லெவலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஃப்எஸ் இஸ் ஓகே ஃபைனல் லெவலுக்கு இருக்குது. ஸோ 5 கொஸ்டின் ஃபைனல் லெவல், ஒரு கொஸ்டின் செம மொக்க கொஸ்டின். ஓகேவா? சரி, கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? with respect to the consolidation of the FS, okay, of the soccer limited with the financial statements of Delco. அவங்க என்ன சொல்றாங்க? with respect to the non-consolidation of the financial statements of soccer with the financial statements of Delco, how should the auditor deal with the same அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆடிட்டர் டிஸ்க்ளைமர் கொடுக்கணுமா? எதுக்கு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்? டிஸ்க்ளைமர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? மெட்டீரியல் அண்ட் பர்வேஸ்னா நீங்கள் அட்வைஸை கொடுங்க. உங்களுக்கு என்ன அவங்க டீட்டெயில்ஸை கொடுக்காம போயிட்டாங்க. why do you go for disclaimer? not possible. The auditor should give an adverse opinion if the impact is material and pervasive. கண்டிப்பாக இது கன்சிடர் பண்ணலாம். இது கரெக்ட் ஆன்சராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஒன், the auditor should mention this fact in the EOM paragraph. இது நல்ல கதையாக இருக்கே. கண்டிப்பாக அவங்க கன்சாலிடேட் பண்ணணும். அவங்க பண்ணாம விட்டாங்க, அதுவே தப்பு. இப்போ அவங்க பண்ணலைங்கிற விஷயத்தை EOM paragraph சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியுமா? அதெல்லாம் எஸ்கேப் ஆகலாம் முடியாது. அடுத்தது, the auditor should mention this fact in the EOM paragraphல சொல்லக்கூடாதுன்றோம். அதனால் அதர் மேட்டர் paragraph சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவீங்களா? கண்டிப்பாக ஆன்சர் வந்து பி தான். ஏன்னா they have to make sure that இந்த மாதிரி ஒரு அந்த சாக்கரையோ சோலையோ நீங்கள் வந்து உங்களோட கன்சாலிடேட் பண்ணல, அதனால அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? மெட்டீரியலாக தானே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதோட எஃபெக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது அது கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்களே, அதான் மெட்டீரியல் எஃபெக்ட்னு. அதனால அதோட இம்பாக்ட் மெட்டீரியலாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுங்க. பர்வேசிவாகவும் இருந்தால் அட்வர்ஸ் இல்லை. இதுலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்வேசிவ்ன்றது கொடுக்கலன்னா ஒரு வேளை பி ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. த ஆடிட்டர் ஷுட் கிவ் அ குவாலிஃபைட் ஒப்பீனியன் இஃப் த இம்பாக்ட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டு ஐதர் குவாலிஃபைட் ஆர் அட்வர்ஸ் தான். ஓகேவா? ஐ திங்க் இந்த கொஸ்டின் ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ am duty bound to clear your doubts. செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கம்ப்ளீட்டாக இட் இஸ் ரிலேட்டட் டு சிஎஃப்எஸ். புரியுதா? செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் எஸ்ஏ 710 நான் சொல்லி கொடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். ஓகே, இயர் நம்பர் 22-23 இந்த கரண்ட் இயர் இவங்களோட கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது வந்து 23-24 தானே. அப்போ இவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 22-23. இப்போ 22-23யோட சில ஐட்டம்ஸை வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகராக போட்டு வச்சுருக்காங்க. இது ரிலேட்டடாக ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஆப்ஷன் படிச்சுட்டு வரலாமா? நம்பர் 1, ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஷுட் ரெஃபர் டு ஈச் பீரியட் ஃபார் விச் த FS இஸ் ப்ரிப்பேர்ட். அது தேவையே கிடையாது. ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு ஒப்பீனியன் கொடுக்க நமக்கு அவசியமே கிடையாது. அது வந்து கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அது கொடுக்கணும். நமக்கு இது செட் ஆகாது பாஸ். அடுத்தது, ஆடிட்டர் நீட் டு ரிப்போர்ட் ஆன் த கரண்ட் இயர் ஃபினான்ஷியல்ஸ் ஒன்லி பி இட் கம்பேரிட்டிவ் ஆர் கரஸ்பாண்டிங் ஃபிகர். இது நல்ல கதையாக இருக்கே. நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். We have to report on current year financial statements only, but still we have certain responsibilities when it comes to the corresponding figure. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஃபிகர் அன்ஆடிட்டடாக இருந்தால் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸஸ் செக் பண்ணோம்ல, அந்த பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. இதுவே போன வருஷம் ரெக்கார்ட் பண்ணி தட் இஸ் போன வருஷம் ஆடிட் பண்ணியிருந்தாங்க க்ளீன் ரிப்போர்ட்னா பிரச்சனை இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸஸ் நம்ம பெரிய அளவில் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது க்ளீன் ரிப்போர்ட்டுங்கிறதுனால மினிமல் செக் பண்ணால் போதும்.
டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நமக்கு வந்து இந்த வருஷத்தை மட்டும் நம்ம சொன்னால் போதும்னு அவசியமே கிடையாது. அதுவும் கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு கூட பரவாயில்ல, இந்த வருஷத்தை சொல்லிட்டு போன வருஷத்தோடது கரெக்டாக பிக் பண்ணி போட்டிருக்காங்களா என்ன எதுன்னு பார்த்தா கூட போதும். ஆனால் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கே, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்கும் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும், போன வருஷத்துக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்தியாவில் அது பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அதிலே நம்ம கொஸ்டின்ஸும் பெருசாக வராது. ஸோ இதுவுமே தப்பு. ஓகே, பிகாஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி கிவன் ஃபார் போத் திஸ் இயர் அண்ட் லாஸ்ட் இயர் ஆஸ் வெல். 2 வருஷத்துக்குன்னு இல்லை, சம்டைம்ஸ் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சில ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடது, அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்னு 3 வருஷத்தோடது கொடுத்துருப்பாங்க. திஸ் இயர், பாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் 3 வருஷத்தோட ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க காலம். அப்போ 3 ரிப்போர்ட் கொடுக்கணுமா? எப்போ கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தால் மட்டும். மேடம் நான் SA 710 படிக்கல, எனக்கு குழப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, SA 710 கம்பேரபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவில் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது, வெளிநாட்டில் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது கான்செப்டை மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. நமக்கு அது பெரிய அதுக்கு வந்து நமக்கு இங்கே யூஸ் கேஸே கிடையாது. அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க கரஸ்பாண்டிங் ஃபிகரை பற்றி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. கரஸ்பாண்டிங் ஃபிகர்ன்றது எப்படின்னா, இந்த வருஷத்தோட ஃபிகர்ஸோட சேர்த்து இதுக்கு முந்தின வருஷத்தோட ஃபிகரை அதில் போடுறீங்க. இதுக்கு தனித்தனியாக 2 வருஷத்துக்கு 2 ரிப்போர்ட் நம்ம கொடுக்கணும்னா தேவையில்லை, இந்த வருஷத்துக்கு மட்டும் நம்ம ரிப்போர்ட் கொடுத்தா போதும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணி அந்த நம்பர் அங்கே போட்டிருக்கீங்கன்னா மினிமலாக நீங்கள் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக்கப் பண்ணணும். என்னது, போன வருஷத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த அமௌண்ட் கொடுத்துருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் இங்கே பிக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. போன வருஷம் அன்ஆடிட்டடாக இருந்தால் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒருவேளை போன வருஷம் ஆடிட்டடாக இருந்து க்ளீன் ரிப்போர்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாலியாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். போன வருஷம் ஆடிட் பண்ணி ஆனால் குவாலிஃபைடோ அட்வர்ஸ் ஒப்பீனியனோ கொடுத்துருந்தா எந்த ரீசனுக்காக கொடுத்தாங்களோ அது கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, யூ கேன் கண்டினியூ. போன வருஷம் தே ஹவ் கிவன் அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஆர் குவாலிஃபைடு ஒப்பீனியன் அண்ட் இந்த வருஷம் அது கரெக்ஷன்ஸே அவங்க பண்ணிக்கல மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வி ஹாவ் டு கோ அஹெட் வித் குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன். இதில் வந்து நம்ம குவாலிஃபைடு அட்வர்ஸ் கொடுக்குறோன்னா நம்ம EOM பேராகிராஃப் OM பேராகிராஃபில் இது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் போன வருஷம் யாரோ ஆடிட் பண்ணியிருக்காங்க, க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்மளை பெருசாக அதை அஃபெக்ட் பண்ண போகல, நம்ம பாட்டுக்கு இந்த வருஷத்துக்கு க்ளீன் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். பட் ஸ்டில் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபிகர் போன வருஷம் ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸ் தான், அதுலேருந்து தான் எடுத்துருக்கோம், போன வருஷம் க்ளீன் ரிப்போர்ட் தான், நத்திங் டு வரி அபவுட் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே கொடுப்பீங்க, OM பேராகிராஃபில் கொடுப்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, SA 710க்கும் OM பேராகிராஃப்க்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பேனிக்கே ஆகாதீங்க, பொறுமையாக பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் என்ன, இப்போ என்ன கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க, 22-23 இயரோட கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில் அந்த ஆடிட்டருடைய பொறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 3rd என்னன்னு படிக்கலாம். The auditor's opinion shall not refer to the corresponding figures except if the previous audit report is other than an unqualified என்னப்பா is other than an unqualified என்னது is a qualified opinion. அதானே, போன வருஷம் ஒருவேளை குவாலிஃபைடு ஒப்பீனியனாக இருந்தாலோ அல்லது ஆடிட்டர் ஹேஸ் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்னமும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஆடிட்டர் என்ன பண்ணணும், the auditor's opinion shall refer to the corresponding figures if the இந்த எல்லா நெகட்டிவ்ஸையும் நான் எடுத்துகிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவன் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான் பாருங்க, அப்போ நமக்கு மண்டை காயும். இருக்கிற நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி சொல்லி கொடுக்குறேன். பட் நீங்கள் ரிவைஸ் பண்ண நீங்கள் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிற பக்குவத்தை டெவலப் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் படிங்க, the auditor's opinion shall refer to the corresponding figures if the previous period report is a qualified opinion or the auditor has sufficient evidence that போன வருஷத்தோட ஃபினான்ஷியல்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னா அதை பற்றி நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்னோட கரண்ட் இயர் ஃபினான்ஷியல்ஸில் நான் அதை பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு ரெஃபர் டு இட்னு சொல்கிறேன். இல்லைனா அதை பற்றி நான் தேவையில்லாமல் ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த தடவை போன வருஷத்தில் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலோ இல்லை போன வருஷத்தில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல்ஸில் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது இன்னமும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க பாருங்க, த ஆடிட்டர் ஹேஸ் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எக்ஸிஸ்ட் இன் த FS ஆஃப் ப்ரையர் பீரியட் விச் வாஸ் நாட் அட்ரஸ்ட் ஏர்லியர். நீங்கள் ஏர்லியராகவும் அதை அட்ரஸ் பண்ணலை, ஸோ அது அப்படியே இன்னும் இருக்குது அப்படின்னா இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்டிங். 2 விஷயம் இருக்குப்பா, போன வருஷம் இந்த மாதிரி வந்து குவாலிஃபைட் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டு அது கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம OM பேராகிராஃப்ஸ் சொல்லிவிட்டு நம்ம பாட்டு க்ளீன் ரிப்போர்ட் போயிடலாம். ஒருவேளை அந்த மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் இந்த வருஷமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா
அதனுடைய எஃபெக்ட் இந்த வருஷத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்மளோட ரிப்போர்ட் இந்த வருஷத்தோட ரிப்போர்ட் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த ஆன்சர் தான் கரெக்ட். சரியா? அதே மாதிரி த ஆடிட்டர் ஹேஸ் நோ ரிப்போர்ட்டிங் அது எப்படிப்பா நோ ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்? கரஸ்பாண்டிங் ஃபிகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நான் வெறும் கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் என்ன டேஷ்க்கு அவன் வந்து SA 710ன்னு ஒன்று வச்சு கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு தனி காலம் போட்டு அதில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு SA 710 படி அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கானே, அப்போ எனக்கு ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறது எப்படி? அதனால் இதுவும் கிடையாது. ஓகேவா? டன்னா? புரியுதா? ஸோ இது வந்து SA 710. அடுத்தது நான் கடைசியில் உங்களுக்கு 710 ரிவைஸ் பண்ணுவேன். ஓகே, டோன்ட் வரி. வாட் இஸ் த ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர் இன் கேஸ் ஆஃப் ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஆடிட்டர்? ஆடிட்டே பண்ணலப்பா போன வருஷம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் போன வருஷம் ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக எடுக்கிறீங்கல்ல, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு என்ன நம்ம பண்ண முடியும்? சரி வாங்க பார்ப்போம் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். த ஆடிட்டர்ஸ் நீட் டு ரிப்போர்ட் such matters in key audit matter paragraphல சொல்கிற அளவுக்குலாம் அது அவ்வளோ பெரிய கீலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? SA 710 OM பேராகிராஃப்னா ரொம்ப ரிலேட்டட், அதனால நீங்கள் அது OM பேராகிராஃபில் சொன்னாலே போதும். அடுத்தது த ஆடிட்டர்ஸ் நீட் டு ரிப்போர்ட் சச் மேட்டர் வந்து OM பேராகிராஃப். ஆமாம், OM பேராகிராஃப் தான் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் த ஆடிட்டர் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்டைனிங் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தட் ஓப்பனிங் பேலன்சஸ் டு நாட் கண்டெயின் எனி மெட்டீரியல். ஆமாம்ல, ஏன்னா போன வருஷத்து தான் அவங்க ஆடிட்டே பண்ணலன்ட்டாங்க. ஸோ போன வருஷத்துக்கு ஆடிட்டே பண்ணலன்னா இந்த வருஷத்தை நீங்கள் எடுக்கும்போது க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். அதில் எந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல்ஸ் அஃபெக்ட் ஆகும், இந்த வருஷத்தோட ஒப்பீனியன் அஃபெக்ட் ஆகும். ஸோ யூ மேக் ஷுர் தட் கைண்ட் ஆஃப் அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸினுடைய க்ளோசிங் பேலன்ஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பக்கவாக ஆடிட் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸாக ஓப்பனிங் பேலன்ஸு ஸோ ஓப்பனிங் பேலன்ஸோடைய how do you call that accuracy, completeness அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ ப்ரொசீடுங்கிறாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து போத் B and C தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவலாக மார்க் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், கரெக்ட் ஆன்சர் மறந்துட்டேன். ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் FRF இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஆமாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. இதுன்னு இம்ப்ளைட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டா? ஆமாம், சொன்னாலும் சொல்லனாலும் அது இம்ப்ளைட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். And is presumed in an audit of financial statements and therefore need not be specifically mentioned anywhere. ஐயோ அஸ்கு புஸ்கு மாதிரி தான், அது அவங்களுக்கு தெரியும். அதாவது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க பொறுப்புன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக, ஆடிட்டரோட சேஃப்டிக்காக ஆடிட்டர் ஒரு தடவை அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிடுவார், இங்கே பாரு இது உன் வேலை இது என் வேலைன்னு பிரிச்சுடுவார். அது கண்டிப்பாக செய்யணும். ஸோ இது தப்பு, எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டோங்கிறது தப்பு. இட் இஸ் மென்ஷன்டு, எங்கன்றது மட்டும் பார்ப்போம். த மேனேஜ்மெண்ட் மே அண்டர்டேக் டு அக்செப்ட் சச் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கேஜ்மெண்ட் லெட்டரே ஆடிட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஏன்னா அவங்களா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. த மேனேஜ்மெண்ட் மே அண்டர்டேக் டு அக்செப்ட் சச் ரெஸ்பான்சிபிலிட்டி த்ரூ அன் என்கேஜ்மெண்ட் லெட்டர். அப்போ என்கேஜ்மெண்ட் லெட்டரில் சொல்கிறதோடு விட்டுட்டாங்களா? இல்லைல்ல, என்கேஜ்மெண்ட் லெட்டர்லையும் ஆடிட்டர் சொல்கிறாரு, அதுக்கும் அவங்க சைன் போட்டு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஆடிட் ரிப்போர்ட்லேயும் தானே சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான செக்ஷன் ஆடிட் ரிப்போர்ட்டில் வரது தான். ஸோ இது SA 700 ஆடிட் ரிப்போர்ட் அந்த ஃபார்மெட்டில் இது ஒரு ஹெட்டிங். The audit report should describe the management responsibility in a section with the heading called as responsibility of management for FS. ஆமா, இதான் கரெக்ட். Undoubtedly option C தான் கரெக்ட். The auditor's report should refer to the responsibility of auditors only and not that of management. அதெல்லாம் தப்பு. மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொல்லணும், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொல்லணும். ஓகேவா? இதான் நான் சொன்ன இன்டர்மீடியட் லெவல் கொஷின். இதெல்லாம் ஃபைனல் லெவலில் வைக்க வேண்டிய கொஷனே கிடையாது. ஓகேவா? 5th கொஷின் பார்த்தலாமா? If the auditors of Delco Limited decide to give qualified or adverse opinion in current year financial statement with respect to non-consolidation of financials of Soccer Limited, which of the following is true with regard to the EOM paragraph for some or for some other matter? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஆடிட்டர்ஸ் ஆஃப் டெல்கோ என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, கன்சாலிடேட் பண்ணாதது தப்புன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க, இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க. அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்போ குவாலிஃபைட் ஒப்பீனியனோ இல்லைனா வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியனோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க EOM பேராகிராஃபை போட போகிறாங்கன்னா அந்த EOM பேராகிராஃபில் என்னத்தை சொல்லுவாங்க? மறுபடியும் வந்து இவங்க கன்சாலிடேட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை EOM பேராகிராஃபில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து குவாலிஃபையே பண்ணிட்டீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் அட்வர்ஸ் ஒப்பீனியனே கொடுத்துட்டீங்களோ, திருப்பி அந்த விஷயத்தை கொண்டு வந்து EOM பேராகிராஃபில் போட்டால் லூஸுன்னு நினைப்பாங்க நம்மள. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். The auditor cannot add EOM paragraph in his report on any matter
as a qualified or adverse opinion is given by the auditor. இது என்னடா இதெல்லாம் தப்பாச்சு, இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். மேலே என்ன கேட்குறாங்க கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போ கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம படிச்சுட்டு வருவோம், எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு போடுவோம். எப்படி 3 ஃபால்ஸ் 1 ட்ரூ இருக்கணும், எது ட்ரூவோ அதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன், இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஈஓஎம் பேராகிராஃப் ஆட் பண்ணலாம். ஒரு ஆடிட்டர் வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த பர்பஸ்க்காக அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரோ அதை தான் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் கொடுப்பாரே தவிர அதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் அவருக்கு கண்ணுக்கு பட்டிருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவர் எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதை ஈஓஎம் பேராகிராஃப்லையோ இல்லை ஓஎம் பேராகிராஃப்லையோ தான் கொடுப்பார். ஸோ ஈஓஎம் பேராகிராஃபை கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் குவாலிஃபை பண்ணிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஈஓஎம் பேராகிராஃப் கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. புரியுதா? அடுத்தது எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் on a matter can be added if the auditor's opinion is neither qualified nor adverse in respect to that particular matter and the matter is fundamental. இது வந்து seems to be true. இது வந்து சாதாரணமாக நீங்கள் படிச்சு பாருங்கள், மேலே உள்ள கொஷனோட நீங்கள் அசோசியேட்டே பண்ண வேணாம், சாதாரணமாக படிச்சு பாருங்கள். ஈஓஎம் பேராகிராஃப் ஆன் அ மேட்டர் கேன் பி ஆடட். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஈஓஎம் பேராகிராஃபில் சொல்லலாம். இஃப் த ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் இஸ் நைதர், அதாவது is neither qualified nor adverse in respect of such matter. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யூஎம் பேராகிராஃபில் சொல்கிறீங்கன்னா அதே விஷயத்துக்காக அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னோட ஆடிட் ஒப்பீனியன் நீங்கள் குவாலிஃபையோ அட்வர்ஸ் ஒப்பீனியோ கொடுத்துருக்கக்கூடாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒப்பீனியன் குவாலிஃபைடு ஒப்பீனியனாக இருந்தால் உடனே யூஎம் பேராகிராஃபே இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. குவாலிஃபைடு ஒப்பீனியன் எதனால் கொடுத்துருக்கீங்க, ரீசன் ஏவால் கொடுத்துருக்கீங்க குவாலிஃபைடு ஒப்பீனியனை. அப்போ மறுபடியும் இதே ரீசன் ஏவை கொண்டு போய் யூஓஎம்மில் போடாதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரீசன் ஏதோ ரீசன் இருக்குப்பா, அது என்ன ரீசன் வேணால் இருந்துட்டு போகுது. இன்வென்ட்ரியே வந்து அங்கே காணா போச்சு, வேறு ஹவுஸில் இன்வென்ட்ரியே காணும் அப்படின்னு கூட ரீசன் வச்சுக்கோங்க. அந்த ரீசன் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னு நீங்கள் நினைக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை என்ன பண்ணிங்க, குவாலிஃபையோ இல்லை மாடிஃபையோ தட் இஸ் அட்வர்ஸோ கொடுத்துட்டீங்க. இப்போ மறுபடியும் இந்த இன்வென்ட்ரியை பற்றின விஷயத்தை ஈஓஎம்மில் போடலாமா, போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் என்டிட்டியினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை குவாலிஃபை பண்ணதுக்கு காரணம் இல்லை அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த கன்சாலிடேட் பண்ணாமல் விட்டதுக்காக நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க, இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க, இல்லை குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு மேட்ராக நடந்திருக்கு கம்பெனிக்குள்ளே, அதாவது ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு 50,000 ரூபாய்க்கு. சின்ன மேட்டர் தான், பட் ஸ்டில் இதை வந்து கம்பெனியுமே நோட் நம்பர் 5ல் கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி அவங்களும் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு தடவை அதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈஓஎம் பேராகிராஃப் எடுத்து நீங்கள் போய்ட்டு டிஸ்க்ளோஷர் நம்பர் 5 பாருங்கள், அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஈஓஎம் பேராகிராஃப் கொடுக்கலாமா கூடாதா அப்படின்றத கேள்வி. பதில் என்னென்னா, நீங்கள் கீழே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒப்பீனியன் கொடுக்கும்போது பேட் ஒப்பீனியன் கொடுத்தீங்கல்ல, அதாவது மாடிஃபைட் ரிப்போர்ட், குவாலிஃபைட் ரிப்போர்ட், அட்வர்ஸ் ரிப்போர்ட், எந்த காரணத்துக்காக கொடுத்தீங்களோ அதே காரணத்தை கொண்டு போய் ஈஓஎம்மில் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதே காரணத்தை கொண்டு போய் ஈஓஎம்மில் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தாராளமாக நீங்கள் வேறு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கீழே இவங்க வந்து சாக்கர் லிமிட்டடை கன்சால்டேட் பண்ணல, அதனால் நாங்கள் வந்து இவங்கள மாடிஃபை பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்டை, அதுக்காக இவங்களுக்கு அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோன்னு நீங்கள் அட்வர்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ த ரீசன் ஃபார் மாடிஃபிகேஷன் இஸ் non-consolidation. Do you understand? And not the fraud. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்ராடு ஈவன் தோ இட் இஸ் நாட் ஸோ மெட்டீரியல் யூ ஸ்டில் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் இட். எப்படியும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்களும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிஸ்க்ளோஷர் நம்பர் 10ல். இப்போ நீங்கள் அதை ஹைலைட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அதனால தான் ஹைலைட்டிங்னா என்னது, ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்களே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் வந்து எம்ஃபசிஸ் ஆஃப் மேட்டர். அதனால அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பின்னாடி நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்கும்போது ஈஓஎம் பேராகிராஃப் கொடுத்துட்டு டிஸ்க்ளோஷர் 10 போய் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கும் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக மாடிஃபை பண்ணிங்களோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் இந்த பேராகிராஃப் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் EOM paragraph on a matter, inventory matter. EOM on a inventory matter can be added if the auditor's opinion is not qualified and not adverse in respect of inventory matter. Inventory matter காக நீங்கள் adverse opinion கொடுக்கல, inventory matter காக நீங்கள் வந்து modified opinion கொடுக்கல, that is inventory matter காக நீங்கள் qualified opinion கொடுக்கல. அப்போ inventory matter கூட்டிட்டு போய் நீங்கள் EOMல போடலாமா? போடலாம். அதனால இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். புரியுதா?
இதான் ஆன்சர் ஆக்சுவலி. ஓகே, மற்றது ஏன் ஃபால்ஸ்னு சொல்லிடுறேன். EOM paragraph on any matter can be added in the auditor's report even if the report is qualified or adverse with respect to that particular matter. ஏண்டா அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது EOM paragraph can be made on any matter with respect to which qualification is also made. நீ தான் ஆல்ரெடி இன்வென்ட்ரிக்காக தான் நீ வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கனா, மறுபடியும் அந்த இன்வென்ட்ரி கொண்டு போய் EOMல போடலாமா? போடக்கூடாது. அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, EOM paragraph indicates that the auditor's opinion is modified in respect to that matter. நான் ஒரு விஷயத்தை EOMல போடுறேன்னா அது ஏன் போடுறேன்னு தெரியுமா? அந்த ரீசனுக்காக நான் ஒன்றும் மாடிஃபை பண்ணலை. புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு க்ளீன் ரிப்போர்ட் இருந்தாலும் சரி, மாடிஃபைடு ஒப்பீனியன் அதாவது குவாலிஃபைடு ஒப்பீனியன், அதுக்கப்புறம் அட்வர்ஸ் ஒப்பீனியன் இது இருந்தாலும் சரி, க்ளீன் ரிப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் EOM paragraph கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? EOM paragraphல கொடுக்குற அந்த விஷயம் என்ன, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. அந்த மேட்ரு ஒரு சப்ப மேட்ரு, ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிற மேட்ரு. அதனால தான் அந்த EOM paragraphல கொடுத்துருக்கமே தவிர அது அவ்வளோ பெரிய ஆள் அப்பாட்டக்கிற ஃபேக்டராக இருந்தால், அது அவ்வளோ பெரிய ஆள் என்ன சொல்கிறது, அது அவ்வளோ பெரிய சீனாக இருந்தால் அந்த சீனை கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? மாடிஃபிகேஷனே கொடுத்துருப்போம்ல. அதுக்காக நாங்கள் அட்வர்ஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துருப்போம்ல. அது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக இருந்தால், அவ்வளோ பெரிய மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், அவ்வளோ மெட்டீரியலாக இருந்தால் நாங்கள் ஈஸியாக அதை EOMல போட போகிறோம். அதை கொண்டு வந்து அழகாக எங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ரிப்போர்ட்லேயே கொண்டு வந்து ஓகே குவாலிஃபைட் ரிப்போர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அப்படி சொல்லியிருப்போம்ல. அது கவனிக்க வேண்டிய விஷயம், ஆனால் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையே தடம் பொருளை வைக்கிற விஷயம் கிடையாது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா EOM paragraph கொடுத்தாலும் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி மாடிஃபைட் ரிப்போர்ட் இருந்தாலும் EOM paragraph கொடுக்கலாம். எப்படி மேடம்? ஏன்னா குவாலிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் வேறு ரீசன். எப்படி? அவங்க வந்து சாக்கர் லிமிட்டடை கன்சாலிடேட் பண்ணல, அது தப்பு தானே? ஆமாம், அதுக்காக நீங்கள் குவாலிஃபைட் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஓகே, அது மெட்டீரியலாக இருக்குது, மெட்டீரியல் பட் நாட் பர்வாசிவ்னா நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்பீங்க. இல்லை போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அப்படின்னா அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பீங்க. வாட் எவர், நீங்கள் குவாலிஃபைட் தான் கொடுங்க, அட்வர்ஸ் தான் கொடுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எந்த ரீசனுக்காக நீங்கள் குவாலிஃபைட் அட்வர்ஸாக கொடுத்துருக்கீங்க? சாக்கரை கன்சாலிடேட் பண்ணலங்கிற ரீசனுக்காக தான் ஆடிட்டர் வந்து அட்வர்ஸோ இல்லைனா குவாலிஃபைட் ஒப்பீனியனோ கொடுத்துருக்காரு. ஆனால் அதை தவிர வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு, அதை சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை EOM paragraphல சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. விச் மீன்ஸ் EOM paragraphல ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அந்த ரீசனுக்காக ஒரு ஆடிட்டர் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மாடிஃபையோ குவாலிஃபையோ அட்வர்ஸ் ஒப்பீனியனோ கொடுக்கக்கூடாது. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு குவாலிஃபை தி ஆடிட் ரிப்போர்ட், if he wants to qualify his opinion on the financial statements, he should give it under the basis of opinion paragraph and not under EOM paragraph. Any matter that you describe under EOM paragraph is just a highlighting feature where okay the company has already informed you but still I want to highlight it, so you are highlighting it. You highlighting that matter does not make the audit opinion into something else. The audit opinion can be clean and still you can give EOM paragraph, and the audit opinion can be adverse opinion and still you can go ahead with the EOM paragraph. The audit opinion can be qualified opinion and still you can go ahead with the EOM paragraph. So this EOM paragraph and the opinion is not mutually impossible. It's possible. Mutually it's possible. You could still have a clean report and EOM paragraph. You could still have an adverse report and EOM paragraph. You could still have qualified opinion and have the EOM paragraph. அதுதான் நான் சொல்ல நினச்ச விஷயம். ஓகேவா? அடுத்தது, if the management, அடுத்தது fourth question, sixth question போயாச்சு, last question ஜாலி. If the management discloses the fact of non-consolidation, okay, in the notes to accounts, what will be the impact? இங்கே பாரு, நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால நீங்கள் நல்லவன் ஆகிடுவீங்களா? நோ 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 நோ. நடந்த விஷயம் உள்ளது உள்ளபடி சொல்கிறதுங்கிறது வேறு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுப்பா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால 50 கோடி ரூபா மதிப்புள்ள இன்வென்ட்ரி எரிஞ்சு போச்சு. இது நடந்துருச்சு, அங்கேருந்து பெருசாக இன்சூரன்ஸ் கிளைம் வரும்னு உங்களுக்கு தோணலை, இது ஒரு பெரிய பாதிப்பு. இது அவங்களாவே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அழகாக க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா உள்ளது உள்ளபடி சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, சாக்கர் லிமிட்டடை அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க கன்சாலிடேட் பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உள்ளது உள்ளபடி சொல்கிறதுன்றது வேறு, நடந்தது நடந்தபடி சொல்கிறதுங்கிறது வேறு. இவங்க செய்யறதை செய்யாமல் விட்டுன்னு சொல்கிறது எந்த வகையில நியாயம்? ஒரு லேயர் தான் அக்செப்டட், ஒரு லேயர் தான் அக்செப்ட். என்ன அக்செப்டடு? நடந்ததை சொல்கிறது, அவ்வளோதான். அந்த இடத்துல தெஃப்ட் நடந்துச்சு நாங்கள் சொல்லிட்டோம், இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் சைடில் எதுவும் தப்பும் இல்லை.
நாங்கள் எங்களோட இதில் என்ன நடக்கல, அப்படியே ஃப்ராடே நடந்துச்சுனாலும் நாங்கள் இதை திருத்திக்கிறோம், இந்த மாதிரி நடந்துச்சு நாங்கள் சொல்லிட்டோம், இவ்வளோ தான் அலவுடு. உங்கள் கையை மீறி நடந்த விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் க்ளீன் ரிப்போர்ட் கொடுப்போம், இவ்வளோ தான் அலவுடு. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாமல் விட்டுட்டு நாங்கள் பண்ணலைன்னு கொண்டு வந்து சொல்லிவிட்டு அவனுக்கு க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் the Delco Limited says that we have not consolidated for so and so reasons அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லிடுறதுனால nobody gave you a chance, nobody, அதாவது வந்து கம்பெனிஸ் ஆக்டோ இல்லை வேறு எந்த ப்ரொவிஷன்ஸ்லையோ எந்த ஒரு ஹோல்டிங் கம்பெனிக்கும் பர்மிஷனே கிடையாது. கன்சாலிடேஷன் பண்ணாமல் இருக்கலாம் ஜாலியாக அப்படின்னு பர்மிஷனே கிடையாது. உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்காதப்போ நீங்கள் எப்படி ரீசன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியும்? ஸோ நீங்கள் வந்து அங்கே கன்சாலிடேட் பண்ணனா கண்டிப்பாக உங்களை வச்சு செய்வாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பேட் ரிப்போர்ட் தான் கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சாக்கர் லிமிட்டோட இம்பேக்ட் வந்து மெட்டீரியலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இதுமாதிரி பண்ணல அப்படின்னாலுமே அப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. இம்பேக்ட்டும் மெட்டீரியலாக இருந்து பர்வைசிவாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்வர்ஸ் ரிப்போர்ட் கூட கொடுப்பாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஆன்சருக்கு வாங்க. நம்பர் 1, the disclosure in the notes to accounts is the responsibility of the management preparing the FS. ஆமாம், அதில் யாரும் சொல்லலையே, கரெக்டு. அது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அதை பண்ணுறதுனால it will not impact the auditor's opinion in present case. கரெக்டு, அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டாங்கப்பா, அவ்வளோதான். அவங்க அதை பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் வந்து என்னோடய ரிப்போர்ட் வந்து க்ளீன் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பார்த்துட்டாங்க. சி ஆக்சுவலி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா டு கன்சாலிடேட். அவங்க அதை கன்சாலிடேட் பண்ணலை. கன்சாலிடேட் ஏன் பண்ணலைங்கிற ரீசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க செகண்ட் ரேட்டட் தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ரேட்டடில் பண்ணால் தான் அவங்க எஸ்கேப் ஆகலாம். உள்ளபடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வில் கிவ் க்ளீன் ரிப்போர்ட்னு. அவங்க தே ஆர் சப்போஸ் டு டூ தி கன்சாலிடேஷன், தே டிட் நாட் டூ. இட் இஸ் அ மிஸ்டேக். இட் இஸ் அ மிஸ்டேக் கூட கிடையாது, இட் இஸ் ராங் ஆன் தேர் பார்ட். ஸோ ஆடிட்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணன்றது ரீசன் சொல்லிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க ரீசன் சொல்கிறதுனால அவங்க செஞ்ச தப்பு கரெக்டாகிடாது. ஸோ ஸ்டில் தி ஆடிட்டர் வில் ஸ்டில் கிவ் தி குவாலிஃபைட் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் தான். அதனால் அவங்க ஏன் நாங்கள் கன்சாலிடேட் பண்ணலன்னு ரீசனை கொண்டு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே கொடுக்கறதுனால ஆடிட்டரோட ஒப்பீனியன் அது எந்த வகையிலும் பாதிக்காது. ஆடிட்டர் வில் கோ ஆஸ் பர் த பிளான் தான். இதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நான் மற்ற மூர்த்தி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். த ஆடிட்டர் கேன் இக்னோர் த இஷ்யூ ஆஃப் நான் கன்சாலிடேஷன் ஆஸ் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம உள்ளே போகிறோம்? இதெல்லாம் செல்லாது. The auditor should give unmodified opinion with the disclosure of the fact in the other matter paragraph. அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்க முடியும்? அதர் மேட்டர் பேராகிராஃபில் இந்த மாதிரி அவங்க கன்சால்டேட் பண்ணணும், அவங்க கன்சால்டேட்டே பண்ணலை, ஆனால் ஏன் பண்ணலன்னு அங்கே ரீசன் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் பார்த்துக்கோங்க, நான் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம போகணும்? தேவையே கிடையாது. எப்போ ஒருத்தன் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணலையோ அப்பயே அந்த இடத்துல வந்து ஹீஸ் அட் ஃபால்ட்டு தானே. நான் ஏன் திருடுனேன்னு அவன் சொல்கிறான், அதெல்லாம் என்ன ரீசன் ஆகுது? தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடு. அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். த ஆடிட்டர் cannot give an adverse opinion or qualified opinion ஏன்னா the management has disclosed. நீ தப்பு, அதாவது இதான் நான் சொன்னல, this is also wrong only because if something has happened out of your control and you were not able to control it and that fire accident has happened and everything is lost and you are just truly admitting to the entire audience that yes this has happened and we are in a very bad situation, very sorry அப்படி சொன்னார்னா அவரோட உள்ளபடியே அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல he is supposed to consolidate as per the provisions of Companies Act but he has violated the provisions of Companies Act which is a mandatory provision. ஒரு mandatory provision of Companies Act நீ வந்து ஈஸியாக வயலேட் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் ரிப்போர்ட் எதிர்பார்ப்பீங்க? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். விச் மீன்ஸ் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க பாட்டுக்கு ரீசன்ஸை மென்ஷன் பண்ணட்டும், நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஒப்பீனியன் எப்படி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி. அதாவது வந்து மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா வில் கிவ் குவாலிஃபைட் ஒப்பீனியன். மெட்டீரியல் அன்பர்வேசிவ்னு நமக்கு தோணுச்சுன்னா அவங்க கன்சாலிடேட் பண்ணாமல் விட்டுருக்கிறதுக்கான எஃபெக்ட், அதோட இம்பாக்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போத் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கோ ஃபார் தி அட்வர்ஸ் ஒப்பீனியன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், வேறு எதுவும் வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை SA 710 ரிவைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன், அதை மட்டும் இங்கே கவனிச்சுக்கோங்க. ஸோ SA 710 ஒற்றை வரியில் SA 710 படிக்கணும்னா இந்த வரியை படிச்சுக்கோங்க. SA 710 deals with the auditor's responsibilities relating to comparative information. ஸோ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்றது ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று கரஸ்பாண்டிங் ஃபிகர், கரஸ் இந்தியான்னு ஞாபகம். கரஸ்பாண்டிங் ஃபிகர்னா இந்தியா. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெருசாக வந்துச்சோம், CFS ஒரு கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வந்துச்சு, வெளிநாட்டில் யூஸ் பண்ணுறது ஞாபகம். மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்பாங்க, பிகாஸ் அதுதான் நமக்கு அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ ரெண்டு அப்ரோச் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று, திஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் இந்தியா விச் இஸ் கால்ட் அஸ் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். புரியுதா? இன்னொன்று, கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்டு பை சம் ஆஃப் த லிஸ்டட் கம்பெனிஸ்
whose holding company is a foreign company. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அவங்க இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனியாக இருப்பாங்க. அந்த ஃபாரின் கம்பெனி இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணணும்னா இவங்க பேசிக்காகவே வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால் சில லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலனா இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயரோட ஃபிகர்ஸை என்னென்னு கூப்பிடுவோம்? இது கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம். இது கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பேர் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். எப்போ வந்து இந்த இடத்துல யூஸ் பை லிஸ்டட் கம்பெனிஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோமோ அப்போ என்டையர், அதாவது அது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பக்கத்தில் காலம் போட்டு சேர்த்த மாதிரி இருக்கும். அதுதான் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவே முக்கியமான நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மட்டும் சைடில் சேர்த்துருக்கோம் இந்தியன் சினாரியோக்கு ஏற்ற மாதிரினா அது கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இது நீங்கள் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை பற்றி பெருசாக கொஷின்ஸ் வராது. ஆனால் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 செப்பரேட் ஒப்பீனியன் கொடுக்கணும். 2-3 CFS 2-3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்றா கொலாச் பண்ண மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுக்கும்போது 2 இயரோட இன்ஃபர்மேஷன் இருந்தால் அங்கே 2 ஒப்பீனியன், 3 இயரோட இன்ஃபர்மேஷன் 3 ஒப்பீனியன், செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டியூவல் ஒப்பீனியன் இஸ் நீடட். மோர் தேன் 2 இயர்ஸோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்றா நீங்கள் கொலாச் பண்ணிங்கன்னா அப்போ 3 ஒப்பீனியன் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ இது மோஸ்ட் ரெலவெண்ட் நம்ம கிடையாது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நமக்கு மோஸ்ட்லி இதை தான் கேட்பாங்க. இதை கவனிச்சுக்கோங்க. 1, the auditor only checks whether the previous figure போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஃபிகர் இருக்கோ அதை கரெக்டாக இங்கே தூக்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரையர் இயரோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கரெக்டாக இங்கே லிஃப்ட் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் பாருங்கள். மற்றபடி போன வருஷத்துக்கு நோ செப்பரேட் ஒப்பீனியன் இஸ் நீடட்னு சொல்லிட்டாங்க. சிங்கிள் ஒப்பீனியன் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் ஒப்பீனியன் கிடையாது. ஸோ என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன் வரும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான். மொத்தம் எத்தனை சுச்சுவேஷன் பாருங்கள். சுச்சுவேஷன் நம்பர் 1, 2, 3, 4. சுச்சுவேஷன் நம்பர் 1, போன வருஷமும் நீங்களே தான் ஆடிட் பண்ணியிருக்கீங்க. ஜாலி, பிரச்சனையே இல்லை. லாஸ்ட் இயரும் நீங்கள் தான் ஆடிட்டர், இந்த வருஷமும் நீங்கள் தான் ஆடிட்டர். யூ ஹேவ் நோ ப்ராப்ளம். ஜாலியாக செப்பரேட் மென்ஷனிங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு யூ கேன் கோ ஹெட் வித் தி யூ கேன் வெரிஃபை தி ப்ரீவியஸ் இயர்ஸ் வெதர் இட் இஸ் அக்ரிங் வித் த கரண்ட் இயர். அவ்வளோதான். ஓகே, சேம் ஆடிட்டர். போன வருஷமும் நான் தான், இந்த வருஷமும் நான் தான். அப்போ நான் என்ன பண்ணேன், போன வருஷம் ஒரு க்ளோசிங் வேரில் கரெக்டாக இங்கே ஓப்பனிங் கொண்டு வந்திருக்கேன். அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் போன வருஷத்தோட ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கரஸ்பாண்டிங்கில் போடும்போது கரெக்டாக லிஃப்ட் பண்ணியிருக்கமான்னு மட்டும் பார்த்துட்டு செப்பரேட்டாக நீங்கள் எதுவும் மென்ஷனே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியில் ஜிம்கானா பண்ணலாம். ஸோ இங்கே ஓஎம் பேராகிராஃபில் கூட நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் தான் போன வருஷமும் ஆடிட்டர், நான் தான் இந்த வருஷமும் ஆடிட்டர், அதனால நான் போன வருஷத்தோட ப்ரீவியஸ் ஃபிகர்ஸ் பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. ஓஎம் தேவை கிடையாது. இஃப் யூ ஆர் த சேம் ஆடிட்டர் ஃபார் 2 இயர்ஸ்னால் ஓஎம் கிடையாது. அடுத்தது இந்த 2 இடத்துல தான் ஓஎம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் ஆடிட்டர் பை ப்ரிடிசஸர் ஆடிட்டர். போன வருஷம் யாரோ ஒருத்தர் ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது க்ளீன் ரிப்போர்ட்டாக இருக்கும்போது, அதாவது போன வருஷம் வந்து ஆடிட் பண்ணி பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போதைக்கு போன வருஷம் ஆடிட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே க்ளீன் ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், போன வருஷம் ப்ரிடிசஸரோட ஆடிட் ஃபைலை வாங்கி அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பக்காவாக இந்த வருஷத்தோட மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கணும். போன வருஷத்தோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதான் ஆடிட் ஃபைல் சொல்கிறாங்க. அதை வாங்கி போன வருஷத்தோட ஃபிகர்ஸ் எல்லாம் கரெக்டாக லிஃப்ட் பண்ணி இதில் போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளே போன வருஷத்தோட ஆடிட்டராக இருந்தோம்னா நமக்கே தெரியும் எல்லாம் கரெக்டாக நம்ம லிஃப்ட் பண்ணி போட்டிருக்கோமான்னு. இப்போ நமக்கு தெரியாதுல்ல, போன வருஷம் வேறு யாரும் ஆடிட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்களோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கி கரெக்டாக லிஃப்ட் பண்ணி போட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு ஒரு தடவை என்ன பண்ணிவிடுங்க, எப்படி போன வருஷம் நான் ஆடிட்டர் கிடையாது, போன வருஷம் வேறு ஒரு ஆடிட்டர், அதனால் அவரோட ஆடிட்டர் ஃபைலை பார்த்து தான் நான் போன வருஷத்தோட அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு போட்டுருங்க. இன்னொன்று வந்து போன வருஷத்துக்கு க்ளீன் ரிப்போர்ட் தான் சாமி கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. போன வருஷம் க்ளீன் ரிப்போர்ட்டு, இந்த வருஷத்தோட ரிப்போர்ட்டை நான் கொடுக்க போகிறேன், எந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் ஒரு க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அதனால் போன வருஷத்தோட மேட்டர் எல்லாத்தையும் எடுத்து நான் கரஸ்பாண்டிங் ஃபிகரில் நான் போட்டிருக்கேன், இவ்வளோ தான் சாட்சி அப்படின்னு சொல்லி ஓஎம்ல சொல்லிடுங்க. இதுவே போன வருஷம் ஆடிட்டே பண்ணலைன்னா வேறு வழியே கிடையாது. போன வருஷத்தோட ஃபிகர்ஸ் எல்லாத்தையும், ஓகேவா, போன வருஷத்தோட எல்லா ஃபிகர்ஸும் நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை. போன வருஷத்தோட எல்லா ஃபிகர்ஸும் அப்படியே இங்கே பிக் பண்ணி போட்டுருங்க. போன வருஷத்தோட க்ளோசிங் ஃபிகர் இங்கே ஓப்பனிங் ஆகுதுல்ல, அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆட் அதர் மேட்டர் பேராகிராஃபில் போட்டுட்டு இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அன்ஆடிட்டட்னு போட்டுட்டு ஓப்பனிங் ஃபிகர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றது உங்கள் பொறுப்பு. அதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? போன வருஷம் ஆடிட் பண்ணலை அந்த விஷயத்தை ஓஎம்ல சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு போன வருஷத்தோட க்ளோசிங் ஃபிகர்ஸை மட்டும் நீங்கள் ஆடிட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து உங்கள் பொறுப்பு. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த அளவில் 2 ரிப்போர்ட் கொடுக்கணும். கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் 2 கொடுக்கணும். இப்போ நம்ம படிக்கணும் கரஸ்பாண்டிங் தானே, புரியுதா? இதெல்லாமே கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஆடிட்டர்ஸ் டியூட்டி அண்டர் SA 710 கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸில் தான் 90% ஆஃப் த கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் தான் வருது. அப்படிங்கும்போது கரஸ்பாண்டிங் ஃபிகரை பொறுத்த அளவில் போன வருஷம் அன்ஆடிட்டடாக இருக்குன்னா இந்த வருஷம் நான் ஆடிட் பண்ணும்போது இந்த வருஷத்தோட எஃப்எஸ் மட்டும் தான் என்னோட பொறுப்பு. அதனால் இந்த வருஷத்தோட எஃப்எஸோட ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ். ஒருவேளை போன வருஷம் யாராவது ஆடிட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக எடுத்து போட்டுட்டு சும்மா மினிமல்
ரெக்குவயர்மெண்ட் தான் தேவைப்படும். பட் லாஸ்ட் இயர் ஆடிட்டே நடக்கலைங்கிறதுனால இந்த வருஷம் நான் தான் என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு ஆடிட் த ஓப்பனிங் பேலன்ஸஸ், அது மட்டும் என் பொறுப்பு. ஸோ நான் என்ன சொல்லிடணும், அதர் மேட்டர் பேராகிராஃபில் இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து அன்ஆடிட்டடாக இருக்குன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். விச் மீன்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நானே ஆடிட்டர்னா ஓஎம் பேராகிராஃப் நாட் நீடட். போன வருஷம் வேறு ஆடிட்டர், இந்த வருஷம் வேறு ஆடிட்டர்னா ஓஎம் பேராகிராஃப் இஸ் நீடட். போன வருஷம் ஆடிட்டரே இல்லைங்க, இந்த வருஷம் தாங்க நான் ஆடிட்டரு அப்படின்னாலும் ஓஎம் பேராகிராஃப் இஸ் நீடட். சப்போஸ் போன வருஷம் ஒரு ப்ரிடிசஸர் ஆடிட்டர் இருந்திருக்காங்கப்பா, அந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை போன வருஷம் ஆடிட்டே பண்ணலை யாருமே, ஆனாலும் நீங்கள் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த வருஷம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் அந்த கரெக்ஷனே பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி தொலையும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கரெக்ஷன் பண்ணாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்ன பண்ணிடலாம், ப்ரொசீட் பண்ணிடலாம், ஒரு இஷ்யூவும் கிடையாது, நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அவங்க கரெக்ஷன் பண்ணலைன்னா இந்த வருஷத்துக்கு நம்மளோட கரண்ட் இயர் ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் போன வருஷத்தில் ஒரு பாய்சன் இருக்குன்னா அந்த பாய்சன் இந்த வருஷத்துக்கு ஊடுருவி வரும் கண்டிப்பாக. ஸோ யூ ஹவ் டு குவாலிஃபை த ஒப்பீனியன். நீங்கள் குவாலிஃபை பண்ணுங்கள், இல்லை அட்வைஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ப்ளஸ் ரொம்ப விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா இஓஎம் பேராகிராஃபில் போடுங்க, இல்லை சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னா ஓஎம் பேராகிராஃபில் போடுங்க, அது உங்கள் இஷ்யூ. இஓஎம் பேராகிராஃப் ஆர் ஓஎம் பேராகிராஃப் டிஸ்கிரைபிங் த இஷ்யூ, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுதான் எஸ்ஐ 17. இதுக்கு மேலே அதில் வந்து படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ மெயின் எக்ஸாமில் இந்த கொஷின் மட்டும் கிடையாது, வேறு எந்த கொஷின் எஸ்ஐ 710 வந்தாலும் பின்னி படல எடுத்துணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஸோ வித் திஸ் ஐம் கம்ப்ளீட்டிங் கேஸ் சினாரியோ நம்பர் 4. ஓகே, ஸோ கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஏ ஃபைனல் அண்ட் சிஏ இன்டர்மீடியட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக சேனல் பேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஐ வுட் பி வெரி ஹம்பிள்டு பை யுவர் லவ், சப்போர்ட் அண்ட் யூனோ த வே தட் யூ ஆர் just shouldering me. I'm so happy for that. Okay, and chapter that is what இந்த case scenario 4 முடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. case scenario 5 வந்து நாளை காலையில வந்துரும். Okay, bye.